வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பேச போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அவேர்னஸ் மீடியால நிறைய கன்டென்ட் எல்லாம் பேசியிருக்கோம். அதாவது மது போதையில உள்ள நம்ம தீமைகளை பத்தி தான் நிறைய அந்த வீடியோல பேசியிருந்தோம். இப்பவும் அதே மாதிரி தான். இப்ப எப்படி அப்படின்னா, மது போதை மறுவாழ்வு மையம் அப்படின்ட்டு நம்ம கோனாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஜோதி டர்னிங் பாயிண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம 2016 இது சம்பந்தமா ஒரு ட்ரஸ்ட் நம்ம ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரஸ்டோட நோக்கம் போதையில இருந்து மக்களை மீட்கிறது. அதாவது மது போதைக்கு ரொம்ப அடிமையாகி இருந்தவங்கள அதுல இருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி கொண்டு வருவது தான் இந்த ட்ரஸ்டோட நோக்கம். அது சம்பந்தமா நான் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறைய போட்டிருந்தேன். அதை நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்த மது போதை மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது ஏன் ஆரம்பிச்சிருக்கோம், இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இதுல மது போதைக்கு அடிமையானவங்க சில பேர் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் நான் போதைக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்றத ஒத்துக்க மனமில்லாத ஒரு மனப்பான்மையில இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம எப்படி ரெக்கவரி கொண்டு வர்றது அப்படின்றது தான் இங்க பெரிய கொஸ்டினா இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, நம்ம மது போதையில இருந்து அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொந்த விருப்பம் இருந்ததுன்னா, நம்ம அவங்களுக்கு இலவசமாவே அவங்களுக்கு ஹைடன் பண்ணி இது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணா இந்த பழக்கத்துலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். ஸோ இந்த போதை பழக்கம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, இது நான் சாதாரணமாக தான் நான் குடிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இருப்பாங்க ஒரு சிலர். ஆனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களை சுற்றி உள்ளவங்க, இவங்க எல்லா பேருமே இவன் போதைக்கு அடிமையாகி தான் இருக்கான், இவன் போதை இல்லைன்னா நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஸோ அவரை எப்படி இந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வருது. ஆனால் அந்த பழக்கம் அவருக்கு ரொம்ப தீமையை கொடுக்குது. ஃபேமிலியில நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது, அவர் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது, அவர் தொழில் ரீதியா நிறைய பிரச்சனை கொடுக்குது, அவருக்கு சமுதாயத்துல அவருக்கு நன்மதிப்பு எல்லாமே போயிடுது. அதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இவரை வெளியே கொண்டு வரணும். எப்படி அப்படின்னா, இந்த மது போதை மறுவாழ்வு மையம் தான் அதுல செட் ஆகும். அதாவது இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அவங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் இல்லை அப்படின்னா, அவங்க சொந்தக்காரவங்க, இல்லை அவங்க நண்பர்கள் வட்டாரம், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில இந்த மாதிரி ப்ராப்ளத்துல தான் இருக்காங்க, மது போதைக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க, இவங்களை எப்படியா வெளியே கொண்டு வரணும் ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம அதில் கீழே நம்பர் கொடுத்தோங்க, அதை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் அந்த விவரங்களையும் நம்ம சொல்லி இவங்களை எப்படியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்றதையும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிடுவோம். அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.